ஸோ ஹலோ எவ்ரிவன், எல்லாம் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னாக்கா, ரீசெண்டாக நான் ஒரு ரைடிங் ஜாக்கெட் வாங்கியிருந்தேன். ஸோ அதோட ரிவ்யூ தான் இது. என்னோட வீடியோஸ் கண்டினியூஸாக பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் என்ன ரைடிங் ஜாக்கெட் வாங்கியிருந்தேன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ பார்க்கலாம். ரைனாக்ஸ் ஸ்டார்ம் ஈவோ தான் வாங்கியிருக்கேன். கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு ஒரு 3.54 kgs இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு லெவல் 2 ஜாக்கெட். உங்கள் எல்போ கார்ட்ஸ், உங்கள் ஷோல்டர் கார்ட்ஸ் அண்ட் உங்கள் பேக் ப்ரொடெக்டர்ஸ் எல்லாமே சிஏ லெவல் 2 நாப்ஸோடது, லெவல் 2 அப்ரூவ்ட். தென் செஸ்ட் ப்ரொடெக்டர்ஸும் இருக்குது இதில். செஸ்ட் ப்ரொடெக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா சிஏ அப்ரூவ்ட் கிடையாது, இது ஜஸ்ட் ஒரு ஃபோம் பேட் தான். தென் எக்ஸ்டர்னல் ஸ்லைடர்ஸ் கொடுத்துருக்காங்க, எக்ஸ்டர்னல் மெட்டல் ஸ்லைடர்ஸ். இது ஃபுல்லாகவே மெஷ் ஜாக்கெட். நீங்கள் இந்த கிரே கலரில் பார்க்குறது இது எல்லாமே வந்துட்டு மெஷ். இது எல்லாமே மெஷ் தான். ஸோ கம்ப்ளீட்டாக மெஷ். ஸோ நீங்கள் வண்டி ஓட்டும் போது உங்களுக்கு காற்று வந்து வென்டிலேஷன் வந்துட்டு நல்லா இருக்கும்ன்றதுக்காக கொடுத்துருக்காங்க. தென் நெக் அண்ட் வந்துட்டு உங்களோட ரிஸ்ட் ஏரியாவில் பார்த்தீங்கன்னாக்கா சாஃப்ட் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே சாஃப்டாக இருக்குது. ஒரு லாங் ரைட்ஸ் நீங்கள் போகும்போது இதனால உங்களுக்கு இரிட்டேஷனோ இல்லை இச்சிங்கோ வரக்கூடாதுன்றதுக்காக. தென் ஜிப்ஸ் அண்ட் வெல்க்ரோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு நல்ல குவாலிட்டி இது கொடுத்துருக்காங்க. அவ்வளோ சீக்கிரம் போகாது, லாங் லாஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பற்றி பார்த்துடலாம். ஸோ இந்த கார்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு அதோட இடத்துல, அதோட பொசிஷனில் எக்ஸாக்டாக நம்ம வைக்கணுன்றதுக்காக மேக்ஸிமம் ஆஃப் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களோட ஆர்ம் கிட்ட, உங்களோட எல்போ கிட்ட, தென் உங்களோட ரிஸ்க் கிட்ட கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்கள் நெக்லேயும் வெல்க்ரோ கொடுத்துருக்காங்க. ஓகே, சரி, இப்போ பாக்கெட்ஸ் பற்றி பார்த்துக்கலாம். 3 பாக்கெட்ஸ் கொடுத்துருக்காங்க. சைடில் 2 பாக்கெட்ஸ் அண்ட் உள்ள ஒரு வாட்டர் ப்ரூஃப் பாக்கெட் கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் உங்கள் மொபைல் ஃபோன் இல்லை உங்களோட டாக்குமெண்டேஷன் எதுனா இருந்துச்சுனாக்கா அது வச்சுக்கலாம். தென் பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ஹிப்புக்கும் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சைடில் 2 இருக்கு இல்லையா, இந்த வெல்க்ரோஸ் இதை எடுத்துகிட்டு இது ஃபுல்லி அட்ஜஸ்டபிள் எடுத்துகிட்டு மறுபடியும் நீங்கள் பேக்கில் அதை வந்துட்டு வெல்க்ரோஸ் போட்டு டைட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்துட்டு ரெயின் லைனர் அண்ட் டர்மல் லைனர் வந்து இன்டீரியராகவே வருது. ஸோ இது உங்கள் ரெயின் லைனர் அண்ட் உள்ளே இருக்கிறது இது உங்கள் டர்மல் லைனர். இது ரெண்டுத்தையும் தனியாக ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஜிப் அண்ட் இந்த ஜிப், இந்த 2 ஜிப் வச்சு அது இதுக்குள்ளே நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். தென் ரிஃப்ளெக்டர்ஸ் பற்றி பார்த்தீங்கன்னா லோ லைட் கண்டிஷன்ஸில் இந்த ஜாக்கெட் உங்களுக்கு எவ்வளோ ரிஃப்ளெக்ஷன் கொடுக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ இது எல்லாமே ரிஃப்ளெக்டர்ஸ் தான். 2 ஆர்ம்லேயும் இருக்குது, தென் பேக் நெக்லேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது அண்ட் சைட்லேயும் இருக்குது. இது எல்லாமே ரிஃப்ளெக்டர்ஸ் தான். லேட் நைட்டில் நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது வந்துட்டு இது ரொம்பவே உங்களுக்கு விசிபிலிட்டி கொடுக்கும்னு நினைக்கிறேன். தென் மெட்டீரியல் பற்றி பார்த்துடலாம். ஸோ ரைனாக்ஸ் ஸ்டார்ம் ஈவோ பார்த்தீங்கன்னாக்கா 600D PU கோட்டட் பாலியஸ்டர் அண்ட் கார்டியூரா மெட்டீரியல் வச்சு யூஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே வந்துட்டு ஷாக் அப்சார்ப்ஷன் மெட்டீரியல் தான். எவ்வளோ அப்ரேஷன் இருந்தாலும் அது வந்துட்டு அது மேனேஜ் பண்ணிவிடும். அவ்வளோ ஈஸியாக வந்துட்டு வேர் அண்ட் டேர் ஆகாது. உங்களோட நார்மல் க்ளோத்ஸ், நார்மல் மெட்டீரியல் மாதிரி இல்லை. ஸோ 2 கைக்கிட்டையும் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஸ்ட்ரெச்சபிள் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே எக்ஸ்பேண்டபிள் தான். ஸோ நீங்கள் ஒரு பெண்ட் ஃபார்வர்ட் பைக்கில் உட்காரீங்கன்னா நீங்கள் ஸ்ட்ரெச் பண்ணும்போது இது எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ அந்த ரீசனில் தான் நான் வந்துட்டு ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி வாங்கின டொர்னடோ ப்ரோ வந்துட்டு நான் வந்து ரிட்டர்ன் பண்ணிட்டேன். ஏன்னா வந்துட்டு இங்கே எக்ஸ்பேண்ட் ஆகாத காரணத்தினால நான் இப்படி பைக்கில் பெண்ட் ஃபார்மட் பண்ணும்போது ஸோ இது இப்படி ஆகிடுச்சு. ஸோ அது எனக்கு சரியாக மேட்ச் ஆகலை. லென்த்தும் பார்த்தீங்கன்னாக்கா இவ்வளோ தான் வரும். இதை தாண்டி நீங்கள் லென்த் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. தென் நீங்கள் ரைனாக்ஸோட ஓன் பிராண்டோட பேண்ட்ஸ் யூஸ் பண்ணுறீங்கனாக்கா இது ஒரு குட் நியூஸ்னு சொல்லலாம். ரைனாக்ஸ் பிராண்டோட பேண்ட்ஸை யூஸ் பண்ணுறீங்கனாக்கா இந்த ஜிப்பர்ஸ் வச்சு நீங்கள் இந்த ஜாக்கெட் உங்கள் பேண்ட் கூட கனெக்ட் பண்ணலாம். இது ஒரு கம்ப்ளீட் சூட் மாதிரி ஒர்க் ஆகும். கம்ப்ளீட் சூட் இந்த சென்ஸ் உங்கள் பேண்ட்டும் உங்கள் ஜாக்கெட்டும் ஒன்றாவே இருக்கும், மூவ் ஆகாது. இங்கே ஒரு ஜிப் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, இந்த ஜிப்போட இன்னொரு ஹாஃப் இதிலே இருக்கும். அதை நான் ரிமூவ் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், இன்னொரு ஹாஃப் இதிலே இருக்கும். இதில் வச்சு இதை ஜிப் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த பீஸை நீங்கள் உங்கள் ரைனாக்ஸ் பேண்ட் இல்லை நீங்கள் எந்த ரைடிங் பேண்ட்ஸ் யூஸ் பண்ணுறதுனாலும் சரி, அதில் நீங்கள் வச்சு ஸ்டிச் பண்ணிட்டீங்கன்னாக்கா நீங்கள் உங்கள் பேண்ட்ஸ் போட்டு தென் உங்கள் ஜாக்கெட் போட்டதுக்கப்புறமா நீங்கள் இந்த ஜிப் போட்டு டைட் பண்ணிட்டீங்கன்னாக்கா உங்கள் ஜாக்கெட்டும் உங்கள் பேண்ட்டும் மூவ் ஆகாமல் ஒரே இடத்துல இருக்கும். தென் ஃபைனலி
எதுக்கு நம்மளுக்கு ஒரு ஜாக்கெட் தேவைப்படுது அப்படின்னா, கண்டிப்பாக வந்துட்டு நமக்கு அடிபடக்கூடாது, நம்ம சேஃபாக இருக்கணுன்றதுக்காக தான் ஒரு ஜாக்கெட் தேவைப்படுது. அதுக்கு ஒரு வீடியோ எக்ஸாம்பிள் காமிக்கணும்னாக்கா என்னோடது தான் காமிக்கணும். ரீசெண்டாக ஒரு 2 days பேக் வந்துட்டு நான் ஒரு ரைட் போயிருந்தேன். நந்தி ஹில்ஸ் ரைட் போயிருந்தேன். பெங்களூர் நந்தி ஹில்ஸ் ரைட் போயிருந்தேன். ஜஸ்ட் ஒரு 70 கிலோமீட்டர்ஸ் தான். ரைடிங் ஜாக்கெட் நான் வாங்கி இல்லை. ஸோ அப்போது இன்சிடெண்ட் ஆச்சு. அந்த கிளிப் நான் போடுறேன். Nonsense. ஸோ வீடியோவில் பார்த்துருப்பீங்க, அந்த கார்காரங்க வந்துட்டு சடனாக வந்துட்டு ஃபுல் லெஃப்டில் வந்துட்டாங்க. நம்மளுக்கு போகிறதுக்கு வழியே இல்லை, ஒரு சின்ன கேப் தான் இருந்தது. ஸோ ஒரு வேளை அங்கே நம்மளுக்கு கிராஷ் ஆகிருந்துச்சு, ஸ்லிப்பாகி நம்ம விழுந்திருந்தோம்னாக்கா அந்த கர்வோட நெக்ஸ்ட் ரோடு, அந்த கர்வ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நம்ம மேலே ஏறிட்டு இருக்கோம். அவங்க இடிச்சிருந்தாங்கன்னா அடுத்த செகண்ட் கர்வில் வந்துட்டு நம்ம கீழே விழுந்திருக்க வேண்டியதாக இருந்திருக்கும். ஸோ அது ஒரு கிரேட் எஸ்கேப். ஸோ அதனால் அந்த வீடியோ ஆட் பண்ணல. இனிமேல் எந்த ஒரு ட்ராவல் வீடியோ வந்தாலும் அது ஒரு ப்ராப்பர் ரைடிங் கேஸோட தான் வீடியோ நான் யூடியூப்பில் போடணும்னு சொல்லிட்டு நான் அந்த வீடியோ ஆட் பண்ணல. அந்த வீடியோ அங்கேயே ஸ்டாப் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நான் பண்ண விஷயமே வந்துட்டு ஒரு ரைடிங் கியர் வாங்கினது தான். ரைடிங் கியர் ரொம்பவே இம்பார்ட்டண்ட். சமயத்தில் அது உங்கள் உயிரையே காப்பாற்றும். உங்கள் மேலே தப்பு இருக்குதோ இல்லையோ, உங்களுக்கு அடிப்படுறதுக்கான சான்சஸ் ரொம்பவே நிறையா இருக்குது. சரி, இப்போ இந்த ஜாக்கெட்டோட ப்ரைஸிங் பற்றி பார்த்துடலாம். ஸோ ரைனாக்ஸ் ஸ்டார்ம் ஈவோ இந்த ஜாக்கெட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஆன்லைன் ப்ரைஸ் அண்ட் ஸ்டோர்ஸ்லேயும் சரி எல்லாமே ஒரே ப்ரைஸ் தான். 9750 rupees வரும். தென் ஃபைனலி நான் ஏன் ரைனாக்ஸ் சூஸ் பண்ணேன்னு சொல்கிறேன். ரைனாக்ஸ் கியர்ஸில் மட்டும்தான் வந்துட்டு 5 years வாரண்ட்டி கொடுக்குறாங்க அவங்களோட ப்ராடக்ட்டுக்கு. தென் இன்சூரன்ஸ் பாலிசியாக கொடுக்குறாங்க. அது எந்த மாதிரி இன்சூரன்ஸ்னாக்கா, அவங்க கியர்ஸ் யூஸ் பண்ணி உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகி நீங்கள் ஹாஸ்பிட்டலைஸ் ஆனீங்கன்னாக்கா 50,000 வரைக்கும் உங்களுக்கு இன்சூரன்ஸ் கவர் பண்ணலாம். ஸோ இந்த வாரண்ட்டி அண்ட் இன்சூரன்ஸ் இது ரெண்டுமே அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் நீங்கள் ஆல்ரெடி பிஃபோர் ஹேண்டாகவே நீங்கள் வந்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னாக்கா இந்த ஃபெசிலிட்டி உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். தென் மார்க்கெட்டில் ரொம்ப நாளாக இருக்கிற ஒரு பிராண்ட், ரொம்ப ட்ரஸ்ட்வர்த்தியான ஒரு பிராண்ட்ன்றதுனால நான் ரைனாக்ஸ் சூஸ் பண்ணேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.